ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். உலகளாவிய தீவிரவாதிகளை ஒவ்வொரு நாடால் தேடப்படக்கூடிய ஒரு தீவிரவாதியை ஒரு நாட்டிலேருந்து நாடு கடத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயத்தை இன்றைக்கி இந்திய அரசாங்கம் இந்தியாவில் தேடப்படக்கூடிய குற்றவாளி, அமெரிக்காவில் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியை துருக்கி நாட்டிலேருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது யார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒரு முக்கியத்துவம் வருது. இவர் யாருன்னா இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் 90களில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வரைக்கும் பெரிய தாதாவாக பாகிஸ்தானில் இந்தியாவில் பிறந்து பாகிஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாவூத் இப்ராஹிம் டிஎன் கம்பெனியுடைய அவருடைய ஒரு முக்கியமான கூட்டாளி அப்படிங்கிற நபர் முகமது சலீம் தோலா. இவர் துருக்கியில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அது என்னென்னா இப்போ என்ன முக்கியத்துவம் வருதுன்னா, துருக்கியில் கைது செய்யப்பட்டு கொண்டு வரதான் தான் இன்றைக்கி எல்லாருங்க. ஏன்னா துருக்கியும் இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் ஒரு சுமூகமான உறவில் இல்லை ராஜாங்க ரீதியில். அது பாகிஸ்தான், ஐஎஸ் இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பில் அது இருந்துட்டு இன்றைக்கி இந்தியாவுக்கு ஒரு ஃபேவராக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவல் எழுது. உண்மையில் இந்த முகமது சலீம் தோலா அப்படிங்கன்னா, இவன் 1966 மும்பையில் பிறந்து அங்கே வளர்ந்து சின்ன சின்ன க்ரைம்ஸ் எல்லாம் ஈடுபட்டு ஆரம்ப காலத்தில் குட்கா இந்த மாதிரிலாம் டெல்லி பாம்பேகளுக்கெல்லாம் கடத்துறது தான். இந்த பான் மசாலா, தடை செய்யப்பட்ட பான் மசாலாவை கடத்தி தான் இவனுடைய தொழில் ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேம்படுத்தப்பட்ட போதைப் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ஹியூமன் டிராஃபிக் இதெல்லாம் ஒன்று ஒன்றா அவன் படிப்படியாக க்ரைம் ரேட்டை ஏற்றி மிகப்பெரிய தாதாவாகிறான். அந்த அலைவரிசையில் இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிமுடைய ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக மும்பையில் மிகப்பெரிய அளவில் டாமினேஷன் அது இருக்கிறது தான். அவர் பாகிஸ்தானை தவிர மும்பையை முழு கட்டுப்பாட்டில் வச்சுருந்த டைம் ஒன்று உண்டு. அதாவது நிழலுலக தாதாவத்தின் கட்டுப்பாட்டில் மும்பை துறையுலகமே இருந்து அந்த அளவுக்கு இவங்க போதை மருந்து கடத்தல், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை அங்கேருந்து இந்தியாவுக்கு கொண்டு டம்ப் பண்ணி விற்கிறது, அதுக்கப்புறம் ஹியூமன் டிராஃபிக்கிங், அதுக்கப்புறம் ஹவாலா, இது எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாடம் கூட இவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பணப்புழக்கத்தை இவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க மும்பையில். அதுக்கு சோட்டா ஷகில் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் டி அப்படின்னா டி அண்ட் கம்பெனின்னா தாவூத் அண்ட் கம்பெனியினுடைய ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக கவனிச்சுட்டு இருந்த அவர் கீழே இருக்க சோட்டா ஷகில் அப்படிங்கிறவர் இருந்தார். அவரும் ஒரு நிழலுலகத்தாக அவருக்கு கீழே இவர் இருந்திருக்கார். அவர் சார்பாக உள்ள விஷயங்கள், தாவூத் இப்ராஹிமுடைய அனைத்து விஷயங்களும் இந்தியாவில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, கட்டுப்பாட்டை வைக்கிறது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்த இந்த நபர் 1993 பாம்பிளாஸ்டில் தொடர்பில் இருக்கும்போது கைதாகிருக்கிறாரு. அதில் சில விஷயங்கள்லாம் மாட்டி கடந்த 2020க்கு அப்புறம் உள்ள பார்த்திங்கன்னா இவர் அமெரிக்காவிலும் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி ஆகிறாரு. சர்வதேச அளவில் இவருக்கு 2023க்கு அப்புறம் ரெட் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து தேடப்படக்கூடிய குற்றவாளியாக வந்துடுறாரு. இந்தியாவில் ஆரம்பகால குற்றங்களுக்காக தேடப்படக்கூடிய ஒரு 30 ஆண்டு காலமாக தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருக்கார். ஆனால் இவர் எதனால் இங்கே இல்லைன்னா, இங்கே ஒரு வழக்குக்காக கைதாகிறார். அங்கேருந்து ஒரு 8 மாதத்தில் ஜாமீன் பெற்றுட்டு அங்கே இந்தியாவிலிருந்து தப்பிச்சு யுஏக்கு போயிடுறார், துபாய்க்கு போயிடுறார். அங்கேருந்து அவர் பையன் அங்கே இருக்கிற அதை வச்சு பையனை பேரில் ரியல் எஸ்டேட்டு தொழில் ஆரம்பித்து அங்கே பெரிய அளவில் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இந்த நெட்வொர்க்கிங் அளவு ஃபுல்லாக எல்லா விஷயங்களையும் அங்கேருந்து பண்ணிகிட்டு வந்திருக்காரு. ஆயுத கடத்தல், இப்போ இவருக்கு முக்கியமான ஒரு விஷயம் லக்ஷர் தொய்பா, அப்புறம் தீவிரவாத இயக்கங்களான காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களான லக்ஷ்மர் எல்இடி என்ன சொல்லக்கூடிய லக்ஷர் தொய்பா மற்றும் பல விதமான அமைப்புகளோடு தொடர்பு ஏற்படுத்தி ஆயுத கடத்தல், ஆயுத பரிமாற்றம் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவங்களுக்கு. அப்போது இவருக்கும் இந்த பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கும் தொடர்பு கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது புலனாய்வுத்துறைக்கு. ஸோ இவர் தேடப்படைய குற்றவாளியாக இருக்கும்போது இவருக்கு யுஏஇக்கும் இவர் ஏன் துருக்கிக்கு போனார்னா, யுஏஇக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் சமீப காலத்தில் வருது. ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தம் வரும்போது உங்களுடைய குற்றவாளிகள் எல்லாத்தையும் உளவு செய்திகள் இதெல்லாம் சொல்லும்போது இந்த
மாதிரி ஒரு லிஸ்ட்டும் கொடுக்கறது வந்து எந்த விதமான பெரிய பேச்சுவார்த்தை ஒரு நாடுகளுக்கு இடையே நடக்குன்னா அங்குள்ள க்ரைம் பண்ணுறவங்க எப்படி இந்த குற்றவாளிகளை நாடு கடத்துறது போகிறது இதையும் அவங்க விவாதிப்பாங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையும். அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் நடந்த விஷயத்தில் யுஏஇ வந்து இந்தியாவுக்கு சில விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களில் இவருடைய விசிசி சொல்கிறாங்க. இங்கே இருந்தால் பிரச்சனையாகவும் இனிமேல் இந்தியாவுக்கு சாதகமாக யுஏஇ போகுதுன்ட்டு யுஏஇலேருந்து தப்பிச்சு துருக்கிக்கு போயிடுறாங்க. இவங்க போலி பாஸ்போர்ட்டெல்லாம் வந்து செய்கிறதுலலாம் இவங்க மன்னர்கள் இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட போலி பாஸ்போர்ட்டுகளை பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம். அதனால் இவங்களுக்கு நாடு விட்டு நாடு போகிறதுங்கெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் தப்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு நெட்வொர்க்கிங் இருந்தது. இங்கே துருக்கிக்கு போயிடுறாரு. துருக்கியில் போயிட்டு ஏன்னா இவருக்கு ஐஏஎஸ் ஐஏஎஸ் வந்து இவரை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்திருக்காங்க. எல்லா தீவிரவாத இயக்கங்களும் இவருக்கு நெட்வொர்க்கிங் இருக்கனால அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு துருக்கிக்கு போயிட்டார். போலி பாஸ்போர்ட் மூலமாக அங்கே போயிட்டு அங்கே தங்குறாரு. அங்கே அடைக்கலமாக இருக்கார். அங்கே வச்சு ஒரு அமெரிக்காவும் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் விடுது, இந்தியாவும் லுக் அவுட் நோட்டீஸ் விடுது. துருக்கி ஏன் இதை இவங்க கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் க்ரைம் பண்ணிவிட்டு நிறைய பேர் இன்றைக்கி துருக்கியில் போய் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை இனிமேல் மாறுபடும். இன்னுமே யுஏஇலையும் இருக்க முடியாது. இன்றைக்கி துபாயில் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. அங்கேருந்தும் அவர் போகக்கூடிய சூழ்நிலை வர மாதிரி இன்றைக்கி துருக்கியிலையும் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்தால் இவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட இது எல்லாமே பாகிஸ்தானுடைய ஒரு தூண்டுதல்னால தான் நடக்குங்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து தெரியும். இதுதான் நடந்திருக்கும். எதை எடுத்தாலும் பாகிஸ்தான் சொல்லாதீங்களே. இதனுடைய பின்புலம் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானுடைய ஒரு உந்துதல் தான் இவங்க எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் செய்ய வைக்கிறதுக்கான ஒரு ரீசனாக வருது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கி ஒரு சர்வதேச தீவிரவாதியை இவர் வந்து பணம்லாம் இவரை பிடிச்சி கொடுத்தா பணம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருந்தது. அந்தளவுக்கு இவர்களுடைய தலைக்கெல்லாம் வேலை வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து இவருடைய கிரைமுடைய வேல்யூ வந்து ஒரு நாட்டை வந்து எந்த அளவுக்கு கெடுக்கணும் அப்படின்னா இந்தியாவை உடைக்கணும்னா இளைஞர் சக்தியை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மெயின் எய்மு. எல்லா நாட்டிலையும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இந்தியா வளர்ச்சியை கெடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? போதை மருந்து அதிகமான அளவில் எளிமையாக கிடச்சிதுன்னா இளைஞர்கள் சமூகம் அப்படிங்கிறது வந்து கெட்டு போயிடும். அப்போ அந்த நாட்டை வந்து முன்னேற்ற விதங்கள் வந்து ஸ்லோவாயிரும். இளைஞர் சக்திங்கிறது குறைஞ்சிரும். அப்படிங்கிறது தான் எல்லா நாட்டிலையும் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டு. அதை வந்து இவங்க மூலமாக இதை செஞ்சிட்ருந்தாங்க. பாகிஸ்தானும் மற்ற இதர நாடுகளும் வைங்களேன். அதில் முக்கியமான பங்கு பாகிஸ்தானுக்கு இருக்கிறனால அவர்களை மெயினாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்ததுங்கிறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்ட பாதுகாப்பு சம்மந்தமான ஒரு 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 மைல்கல் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். இந்த மாதிரியான எல்லா தீவிரவாத செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாட்டில் இருக்கிறவங்கள ஒப்படைக்கும் விதமாக சில விஷயங்கள் செய்யும்போது நாடுகளுக்கு இடையான ஒரு பிரச்சனைகள் என்பது எளிதாக தீர்க்கப்படும். இந்தியாவில் பொறுத்தவரையில் இந்த அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அதில் இது ஒரு முக்கியமான மைல்கல் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த முகமது சலீம் தோலா கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பாதுகாப்பு துறையில் ஒரு சர்வதேச இராஜாங்க உறவில் நாடுகளுக்கு இடையான உறவில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முன்னேற்றமான விஷயம் என்பது தான் இதில் நமக்கு தெரியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.